2 கோழியும் வந்து பாம்பெல்லாம் பிடிக்கும். அதாவது கின்னி கோழி வந்து பாம்பெல்லாம் பிடிக்கும்னு வந்து நான் வந்து யூடியூப்பில் தான் கேள்விப்பட்டு தான் இதை வாங்கி வளர்த்தேன். சரி நம்ம மாடிக்கு ஒரு சேஃப்டியாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 2 நாளில் என்னமோ நான் வந்து கோழிக்கு வந்து சரியாக மாடிக்கு வராதனால தீனி இல்லை போல இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த கூண்டில் ஒரு ப்ரௌன் கோழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கோழி, இந்த வான் கோழிலாம் வந்து நான் ஒன்றா தான் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஒரு டைம் வீடியோவில் வந்து பேர் தெரியலன்னு சொல்லியிருந்தது வந்து சோனாலின்னு சொன்னாங்க. அதாவது வருஷம் பூரா முட்டை போட்டிருக்கோம் அந்த கோழி. ஸோ அதில் 2 பாருங்க ஹைட்டாக பறக்குது பார்த்தீங்களா. இது என்ன பண்ணலான்னு, இதுக்கு தான் இதுங்களை வந்து மேயவே விடுறது கிடையாது. நம்ம மாடியில் இருக்கிற எந்த கோழியுமே அப்படி பறக்க ட்ரை பண்ணாது. ரெக்கையை கட் பண்ணிட்டோன்னா அது பான் செட்டில் ஆகிடுங்க. ஆனால் இதுங்க ஒரு நாள் திறந்து விட்டாலும் இப்படியே வந்து இது மேலே பறந்து அப்படி பக்கத்தில் துணிலாம் கட்டியிருக்கு போயிடும். இதுங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டாக எங்கேயாவது ஏறி உட்காரணும். அந்த சோனாலி கோழி வந்து நிறையா முட்டை போடும்.